Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் ஒரு பைக்குக்கு ப்ராப்பராக எப்படி இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் எப்பயுமே இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முதல்ல மீட்டர் பாக்ஸில் எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குதுன்னு என் ஃபோனோட நோட் பேடில் நோட் பண்ணி வச்சுக்கொள்வேன். எப்பயுமே நான் ஆயில் சேஞ்ச் பண்ணுற டைம் கிட்ட வரப்போ போல கேல்குலேட் பண்ணி பார்த்துப்பேன் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன்னு. நான் எப்பயுமே 2500 கிலோமீட்டர்ஸும் 3000 கிலோமீட்டர்ஸுக்கு இடையில எப்படியுமே ஆயில் சேஞ்ச் பண்ணிடுவேன். வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல இப்போ மீட்டர் பாக்ஸில் என்ன நம்பர் இருக்குதோ அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ள போகிறேன். ரெண்டாவது பைக்கை மெயின் ஸ்டாண்டில் போட்டுக்கொள்ள போகிறேன். அப்போ தான் ஆயில் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ட்ரெயின் போர்டு நட் நம்பர் 17. ஸோ அதுக்கான டூலை ரெடி பண்ணி வச்சுட்டு முதல்ல இந்த சைடுக்கு நட்டை லூஸ் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா நட் அப் சைட் டவுன் இருக்கிறதுனால எப்பயுமே ஒரு கன்ஃபியூஷன் ஆகும் எந்த பக்கம் திருப்புறதுன்னு. மிஸ் ஆகி மற்ற பக்கத்துக்கு நட்டை திருப்பணும்னா இருக்கிறத விட இன்னும் டைட் ஆகிரும், கலட்டுறது ரொம்பவே கஷ்டமாகிரும். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ட்ரிக் என்னன்னா, நார்மலாக நாங்கள் ஆன்டி கிளாக் வாய்ஸுக்கு திருப்பி தான் நட்டை லூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால கை அது மாதிரியே இமிட்டேட் பண்ணிக்கிட்டு கை அப்படியே மற்ற பக்கத்துக்கு திருப்பணும்னா இந்த பக்கத்துக்கு லூஸ் பண்ணுறதுன்னு சரியாக தெரியும். இந்த ட்ரிக்கை சரியாக செஞ்சு பாருங்க, இட்ஸ் வர்த் இட். நெக்ஸ்ட் ஒரு பக்கெட் இல்லாட்டி ட்ரே கீழே வச்சுட்டு டூல்ஸை போட்டு ட்ரெயின் போல் நட் கிட்ட டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிட்டு திருப்பணும். கொஞ்சம் ஸ்கிட் ஆனாலும் போல்ட கிரிப் போயிடும். எத்தனையோ முறை எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். இப்போ நட் நல்லா லூஸ் ஆகிட்டு அதனால கையாலேயே சுற்றி நட்டை கழட்டி எடுத்துட்டு ஆயில் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன். ஆயில் கொஞ்சம் கூட இல்லாமல் ஃபுல்லாகவே ட்ரெயின் ஆனதுக்கு போகிறோம். அதுக்குள்ளே இருக்க நட் மற்றது ஆயில் ஃபில்டர், இது ரெண்டையும் வேறு எடுத்து வச்சுக்கொள்ள போகிறேன்னா அது ரெண்டையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும். என் பைக்கில் ரீயூசபிள் ஆயில் ஃபில்டர் தான், அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து போடணும். அதுக்குள்ளே நட்லையும் தான் பைக் இன்ஜின் உள்ளுக்கு இருந்து வர்ற இரும்பு டஸ்ட் எல்லாம் வந்து சேரும். அதனால் இது ஒரு முக்கியமான பார்ட். ஒரு சில பைக்கில் ஆயில் ஃபில்டர் கண்டிப்பாக மாற்றி ஆகணும், ஆனால் என் பைக்கில் ரீயூசபிள். இப்போ அது ரெண்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் அது ரெண்டையும் நல்லா கழுவி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் அதை க்ளீன் பண்ணி எடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பைக்கை ரெண்டு பக்கமும் சாய்ச்சி விட்டு எக்ஸஸாக இருக்க ஆயில் எல்லாம் ட்ரெயின் ஆகிற வரைக்கும் பைக்கை கொஞ்சம் ஷேக் பண்ணி விட போகிறேன். அப்போ தான் உள்ளக்க எக்ஸஸாக இருக்கிற எல்லாம் வேஸ்ட் ஆயிலும் வெளியில் வரும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், டிப்ஸ்டிக்கை கழட்டி விட்டுட்டு பைக்கை ஆஃப் பண்ணி நல்லா கிக் பண்ணணும். அப்படி கிக் பண்ண போகல என்ன ஆகும்னா இன்ஜின் கியரில் இருக்கிற எல்லாம் வேஸ்ட் ஆயிலும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். இதுவே நீங்கள் கேரேஜில் கொடுத்து இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்களே ஆயில் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இன்ஜினில் இருக்க எல்லாம் பழைய ஆயிலையும் ட்ரெயின் பண்ணிடுங்க. அதுதான் பெஸ்ட் திங். நெக்ஸ்ட் வந்து நட்டில் ஆயில் ஃபில்டரை வச்சு கையாலே த்ரெட் போடுங்க. தப்பி தவறி கூட டூலால் போட்டுறாதீங்க. ஏன்னா த்ரெட் ஃப்ரீயாக ஏறுறது கைக்கு ஃபீல் ஆகணும். இதுவே நீங்கள் டூலை வச்சு போட போயிட்டு ராங் த்ரெட் ஏறிச்சுன்னா இன்ஜின் கேசிங்கில் த்ரெட் போயிடும். அது ஒரு பெரிய இஷ்யூவில் கொண்டு போயிட்டு முடியும். ஸோ கையாலே போடுங்க. ஃபுல்லாக த்ரெட் ஏறினதுக்கப்புறம் டூலை வச்சு மீடியம் டைட் பண்ண போகிறேன். ஃபுல் டைட் பண்ணவே கூடாது. ஏன்னா நாங்கள் மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் ஆயில் சேஞ்ச் பண்ண போகல நான் டைட் பண்ணதை விட இன்னும் கொஞ்சம் கூட டைட் ஆகிருக்கும் ஆட்டோவாகவே. அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த டைமில் கலட்டுறது கஷ்டமாகும். ஸோ மீடியம் டைட் பண்ண போகிறேன். ஃபைனலி இன்ஜின் ஆயில். இப்போ நான் மொபைலில் 20W50 ஆயில் தான் ஊற்ற போகிறேன். எந்த ஆயில் நல்லா அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே இப்போதைக்கு நான் போகல. அதனால் இப்போ நான் பாட்டில்ட சீல் அடைச்சிட்டு ஆயிலை நான் இப்போ இன்ஜின் ஆயிலுக்கு ஊற்ற போகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்ஜின் ஆயிலை ஊற்றுறதுக்கு முன்னாடி மறந்துடாமல் கீழே நட்டை போட்டுருங்க. ஒரு தடவை நான் கீழே நட்டை போடாமல் மறந்து இன்ஜின் ஆயிலை ஊற்றி கீழே எல்லாமே கொட்டிட்டு நல்லவேளை நான் ஊற்றிட்டு இருக்க போகலே பார்த்துட்டேன். இல்லைன்னா அவ்வளவு தான். நான் டக்குன்னு கையை வச்சு அடைச்சி என்னென்னமோ பண்ணி ஒரு வழியாக நட்டை போட்டுக்கிட்டேன். இன்ஜின் ஆயில் பெருசாக வேஸ்ட் ஆகலை. ஏன்னா இந்த பாட்டில் வந்து 1 லிட்டர் சுற்றி பெருசாக இஷ்யூ ஒன்றும் ஆகலை. ஏன்னா இந்த பைக்குக்கு 950 ml தான் ஊற்றணும். அதனால் வேஸ்ட் ஆகுறது பெரிய இஷ்யூ ஒன்றும் ஆகலை. ஃபைனலாக டிப்ஸ்டிக்கை போட போகிறேன். எல்லாரும் சொல்லுவாங்க ஆயில் சேஞ்ச் பண்ண போகல டிப்ஸ்டிக்கில் வர்ற ஓரிங்கையும் நட்டில் வர்ற ஓரிங்கையும் கம்பல்சரியாக மாற்றணும்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது வேஸ்ட் ஆஃப் மணி. ஏன்னா அந்த ரப்பர் சீல் டேமேஜ் ஆகியிருந்தால் மட்டும் மாற்றினா போதும். சும்மா ஆயில் சேஞ்ச் பண்ணுற நேரம் எல்லாம் மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளோ யூடியூப் சேனலில் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். பட் நான் இது வரைக்கும் 10-20 மேலே ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை கூட அந்த ஓரிங்கை மாற்ற வேண்டிய தேவையும் வரல. என்னை பொறுத்த வரைக்கும் அது டேமேஜ் ஆகுனா மட்டும் மாற்றினா போதும். அதை நாங்கள் ப்ராக்டிக்கலாக எப்படி செக் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிப்ஸ்டிக்கை போட்டு ஆயில் லெவலை செக் பண்ணிவிட்டு பைக்கில் எந்த இடத்துலலாம் ஆயில் பட்டிருக்குதோ அந்த இடமெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் பைக்கை நாங்கள் வச்சிருக்க இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி வேறொரு இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டு ஒரு நிமிஷம் போல் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி வச்சாலே விளங்கும் எங்களுக்கு ஆயில் லீக் ஆகுதா இல்லையான்னு. அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எந்த ஒரு லீக்கேஜும் இல்லைன்னு. எப்போயுமே நான் ஆயில் மாற்றினதுக்கப்புறம் இதை கண்டிப்பாக செய்வேன். எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் நான் வேஸ்ட்டாக இருக்க ஆயிலை வீசவே மாட்டேன். அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு வேறையாக கேன் ஒன்று இருக்குது. அந்த கேனில் எல்லாத்தையும் ஊற்றி வச்சுப்பேன். அந்த வேஸ்ட் ஆயிலை நான் எப்போயுமே பைக் லூப்ரிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கொள்வேன். செயின் லூப்ரிகேட் பண்ணுறதுக்கு, பைக்கில் மூவ்மெண்ட் ஆகிற மற்ற பார்ட்ஸ் எல்லாம் லூப்ரிகேட் பண்ணுறதுக்கு நான் இந்த ஆயிலை யூஸ் பண்ணுவேன். புதிய ஆயில் தான் யூஸ் பண்ணணும்னு கட்டாயமே இல்லை. இந்த ஆயிலை நல்லாவே யூஸ் பண்ணிடும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சேனலில் ரிப்பேரிங் மட்டும் இல்லை, ட்ராவலிங், vlogging எக்ஸட்ரான்னு எல்லா விதமான வீடியோஸும் வரும். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.